2 நாள் பயணமாக பிரதமர் மோடி இன்று மாலை தமிழகம் வருகிறார். கேரளாவில் இருந்து தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வருகை தரும் அவர் விரிவாக்கம் செய்யப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தின் முனையத்தை திறந்து வைக்கிறார். மறுநாள் ஹெலிகாப்டரில் அரியலூரில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரத்திற்கும் பின்னர் தஞ்சை பெரிய கோயிலுக்கும் சென்று தரிசனம் செய்கிறார். பிரதமர் மோடி தூத்துக்குடிக்கு வருவதை முன்னிட்டு 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான் தலைமையில் 2100 போலீசார், மத்திய பாதுகாப்பு படையினர் ஆகியோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல் விமான நிலையத்திலும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடைமுறையின் மூலம் 35 லட்சம் வாக்காளர்கள் மாநிலத்தை விட்டு நிரந்தரமாக இடம்பெயர்ந்தவர்கள் அல்லது தொடர்பு கொள்ள முடியாதவர்கள் என கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் 22 லட்சம் வாக்காளர்கள் இறந்துவிட்டதாகவும் கிட்டத்தட்ட 7 லட்சம் வாக்காளர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் தீவிர சீர்திருத்தத்தின் மூலம் பீகாரில் பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை நீக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நெருப்புடன் விளையாடாதீர்கள் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது சீர்திருத்தம் அல்ல, தேர்தல் முடிவுகளை திட்டமிட்டபடி வடிவமைக்கும் தில்லுமுள்ளு நடவடிக்கை எனவும் விமர்சித்துள்ளார். தமிழகத்திற்கு வருகை தரும் பிரதமர் மோடியை நீங்கள் சந்திக்கும் போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நாங்கள் சந்திக்க கூடாதா என முதலமைச்சர் மற்றும் துணை முதல்வருக்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது பிரதமருக்கு கருப்பு கொடி காட்டிய முதல்வர் ஆட்சியில் இருக்கும்போது வெள்ளைக்குடை பிடிப்பதாக EPS விமர்சனம் செய்தார். தமிழகத்தை மீட்போம் என்ற வாசகத்துடன் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள எடப்பாடி பழனிசாமியை முதலில் பிஜேபியிடமிருந்து மீட்க வேண்டும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக இளைஞரணி நிர்வாகிகள் அறிமுக விழாவில் பேசிய அவர் நிர்வாகிகள் கவனத்துடன் கட்சிப் பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று அறிவுரை கூறினார். அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட பல்வேறு திட்டங்களை திமுக அரசு நிறுத்தி உள்ளதாக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் குற்றம் சாட்டினார். மதுரை மாவட்டம் சித்தாலங்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் திமுகவினர் கொடுக்கும் டிஃபன் கேரியரை மக்கள் வாங்கிச் செல்வதற்குள் அவர்களது வீட்டில் உள்ள அண்டா காணாமல் போகும் என்பதால் உஷாராக இருக்க வேண்டும் என கிண்டல் அடித்தார். தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 2026ஆம் ஆண்டு NDA கூட்டணி ஆட்சி அமையும் என தமிழ்நாடு பாஜக மாநில பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பன்னீர்செல்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது குறித்து கலந்து பேசி முடிவெடுக்கப்படும் எனவும் கூறினார். தமிழகத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் மொத்தமுள்ள 10,500 பேராசிரியர் பணியிடங்களில் 9,000 இடங்கள் காலியாக உள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். இவ்வளவு பணியிடங்கள் காலியாக இருந்தால் தமிழகத்தில் உயர்கல்வி எப்படி தரமானதாக இருக்கும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். பாமக நிறுவனர் ராமதாஸின் புகாரை அடுத்து அக்கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸின் நடைபயணத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. வட மாவட்டங்களில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படலாம் என ராமதாஸ் புகார் அளித்திருந்த நிலையில் அன்புமணியின் நடைபயணத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என அனைத்து மாவட்ட எஸ்பிகள் மற்றும் காவல் ஆணையாளர்களுக்கு போலீஸ் DGP சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். தமிழ் மொழி மிக பழமையான மற்றும் அற்புதமான மொழி என கூறியுள்ள குடியரசு முன்னாள் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு அனைவரும் தாய்மொழியில் பேசுங்கள் என்று வலியுறுத்தினார். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் தாய்மொழிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள் என்றார். திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட துயர சம்பவத்தில் 13 நாட்களுக்கு பிறகு கொடூரனை போலீசார் கைது செய்தனர். அவன் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவன் எனவும் ஆரம்பாக்கம் ரயில் நிலையத்தில் அதே உடையை அணிந்தபடி சுற்றித் திரிந்தபோது போலீசார் கைது செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. தனிப்படை போலீசால் காவலாளி அஜித்குமார் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் அவரது தாயார் மற்றும் சித்தியிடம் CBI அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். இந்த வழக்கில் 12வது நாளாக விசாரணை நடத்தி வரும் CBI அதிகாரிகள் வணிக வளாகத்தில் வைத்து அஜித்குமாரின் தாய் மாலதி மற்றும் சித்தி ரம்யாவிடம் விசாரணை மேற்கொண்டனர்.
கோவை மற்றும் நீலகிரி மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தேனி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். மாலத்தீவின் நம்பகமான நண்பனாக இந்தியா இருக்கும் என்று பிரதமர் மோடி உறுதி அளித்ததோடு அந்நாட்டின் மேம்பாட்டிற்காக 4850 கோடி ரூபாயை கடனாக அளிக்கும் என்றும் அறிவித்தார். இந்தியா மாலத்தீவு நாடுகளுக்கிடையே பல்வேறு துறைகளில் மொத்தம் 8 ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. முன்னதாக இரு நாட்டு தலைவர்களும் இணைந்து மாலத்தீவு பாதுகாப்பு அமைச்சக கட்டடத்தை திறந்து வைத்தனர். இந்தியாவின் நீண்டகால பிரதமராக நீடிக்கும் இரண்டாவது நபர் நரேந்திர மோடி என மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு புகழாரம் சூட்டினார். தொடர்ந்து 4078 நாட்கள் பிரதமர் பதவியில் மோடி இருப்பதாக கூறிய மொய்சு, இது அவரது பொது வாழ்க்கையில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல் என்றும் மக்களின் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சிக்கான அர்ப்பணிப்புக்கு ஒரு சான்று என்றும் பெருமை சூட்டினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து திங்கட்கிழமையன்று மக்களவையிலும் செவ்வாய்க்கிழமையன்று மாநிலங்களவையிலும் விவாதம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடங்கி வைக்கும் இந்த விவாதம் தலா 16 மணி நேரம் நடைபெறும் என கூறப்படுகிறது. இதில் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ஜெய்சங்கர் ஆகியோர் பங்கேற்கின்றனர். முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கருக்கு பிரிவு உபச்சார நிகழ்ச்சி நடத்திட எதிர்க்கட்சியினர் ஏற்பாடு செய்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. பணி நிறைவு பேச்சுக்கு கூட வழியின்றி குடியரசு துணைத் தலைவர் பதவியில் இருந்து திடீரென விலகிய நிலையில் பிரிவு உபச்சாரம் நடத்தி விருந்தளிக்க அவரை எதிர்க்கட்சியினர் அழைத்திருப்பதாக கூறப்படுகிறது. மாநிலங்களவைக்கு திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 பேரும் பதவியேற்றுக் கொண்டனர். மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஸ் நாராயண் சிங் தலைமையில் கூடியதும் திமுக எம்பிக்கள் பதவியேற்றனர். திமுக கூட்டணி சார்பாக மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் முதலில் பதவியேற்றுக் கொண்டார். அவர் தமிழில் பதவியேற்றார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் குற்றவாளிகளுக்கு வழங்கப்படும் தண்டனையை உயர்த்தி மேற்கு வங்க அரசு நிறைவேற்றிய சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காதது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலியல் குற்றவாளிகளுக்கு சாகும் வரை சிறை தண்டனை விதிக்கும் மசோதாவுக்கு ஒப்புதல் கிடைக்காததால் மமதா போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக கூறப்படுகிறது. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் மக்கள் அதிகளவு கூடக்கூடிய நிகழ்வுகளை நடத்துவது பாதுகாப்பற்றது என மைக்கேல் டி குன்ஹா ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இதனால் இந்த மைதானத்தில் செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் நடைபெறவிருக்கும் மகளிர் உலக கோப்பையின் முக்கியமான போட்டிகள் வேறு இடத்துக்கு மாற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 8வது தேசிய பாதுகாப்பு உத்திகள் மாநாட்டை தொடங்கி வைத்தார். 2 நாள் நடைபெறும் இந்த மாநாட்டில் நாடு முழுவதிலும் இருந்து சுமார் 800 அதிகாரிகள் கலந்து கொண்டு தேசிய பாதுகாப்பு தொடர்பான பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கின்றனர். முன்னதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தியாகிகள் தூணில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். ஒடிஷாவின் ஜக்தீஷ்பூர் மாவட்டத்தில் 15 வயது சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சகோதரர்கள் 2 கைது செய்யப்பட்டனர். பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சிறுமி 5 மாதம் கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்ததும் சகோதரர்கள் 2 அச்சிறுமியை உயிருடன் புதைத்து கொல்ல முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ராஜஸ்தானின் ஜலாவர் மாவட்டத்தில் அரசு பள்ளி கட்டடம் இடிந்து விழுந்ததில் 7 மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் காயமடைந்த 25க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பள்ளி கட்டடம் ஆபத்தான நிலையில் இருப்பதாக பள்ளி நிர்வாகத்திடம் பல மாதங்களாக புகார் தெரிவித்து வந்ததாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராஜஸ்தானின் ஜலாவரில் அரசு தொடக்க பள்ளியின் கூரை இடிந்து விழுந்து 7 மாணவர்கள் பலியான சம்பவத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. பின்னர் போலீசார் கூட்டத்தை கலைத்த நிலையில் மோதல் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வைரலானது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே டிராக்டர் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 3 பெண்கள் உயிரிழந்தனர். கூவர் கூட்டம் கிராமத்தைச் சேர்ந்த 11 பெண்கள் மற்றும் 2 ஆண்கள் என மொத்தம் 13 பேர் பொதிக்குளம் கிராமத்தில் உள்ள ரேஷன் கடையில் பொருட்களை வாங்கிக் கொண்டு டிராக்டரில் ஊர் திரும்பிக் கொண்டிருந்த போது பள்ளத்தில் டிராக்டர் கவிழ்ந்தது.
ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே டிராக்டர் பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்த 3 பெண்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாயும், காயம் அடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரண உதவி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இந்த விபத்தில் கூவர் கூட்டம் கிராமத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உயிரிழந்தனர். பீகாரில் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் பல லட்சம் வாக்காளர்களின் வாக்குரிமையை பறிப்பது எந்த வகையில் நியாயம் என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். மழையால் பாதிக்கப்பட்டு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அதிகம் உள்ள பீகாரில் குறுகிய காலத்தில் எவ்வாறு வாக்காளர்களால் தேர்தல் ஆணையம் கேட்கும் ஆவணங்களை சமர்ப்பிக்க முடியும் என்றும் அவர் வினவினார். தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் பெயரை சூட்ட வேண்டும் என புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏ.சி. சண்முகம் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் விடுத்துள்ள கோரிக்கையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்து இந்திய சுதந்திரத்திற்காக போராடிய செக்கெழுத்த செம்மலுக்கு புகழ் சேர்க்க வேண்டும் என கோரியுள்ளார். மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்து பாதிக்கப்பட்ட அனைவரின் நலனும் பாதுகாக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் உறுதியளித்துள்ளது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தேவநாதனிடம் 2000 கிலோ அளவுக்கு தங்கம் இருப்பதாகவும் அதை வைத்தே வட்டியுடன் பணத்தை திருப்பித் தர முடியும் எனவும் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் காரை தடுத்து நிறுத்திய ஊழியர்களிடம் விசிக நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விசிக விக்கிரவாண்டி மாவட்ட செயலாளர் திலீபன் சுங்கச்சாவடி வழியாக தனது காரில் கடக்க முயன்ற போது சுங்க கட்டணம் கேட்டு ஊழியர் ஒருவர் தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது. சேலம் மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுக ஐடி விங் நிர்வாகிகள் வீடியோ எடுப்பதாக கூறி திமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாமன்ற கூட்டத்தில் பேசிய மாநகராட்சியின் எதிர்க்கட்சி தலைவர் யாதவமூர்த்தி வ.உ.சி. மார்க்கெட் புதிய டெண்டர் விட்டதில் ஆண்டுக்கு 8 கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். அப்போது திமுகவினர் வாக்குவாதம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் தனியார் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர்கள் வரவேற்பு நிகழ்ச்சியில் முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு அறிவுரைகளை வழங்கினார். பேராசிரியர் தனபாலன் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் அவர் பங்கேற்று கல்வியின் முக்கியத்துவம் குறித்து மாணவ மாணவிகளிடையே எடுத்துரைத்தார். அம்பேத்கர், திருவள்ளுவர் குறித்து அவதூறு பேசிய வழக்கில் விஸ்வ இந்து பரிஷத் முன்னாள் துணைத் தலைவர் RBVS மணியனுக்கு எதிராக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்தது. சென்னை தியாகராய நகரில் 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற கூட்டத்தில் அம்பேத்கர் மற்றும் திருவள்ளுவர் குறித்து அவதூறு பேசியதாக மணியன் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 8 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தன்னை காதலன் திலீப் சுப்பராயன் ஏமாற்றியதாக கூறி அதிகளவில் ஊட்டச்சத்து மாத்திரைகளை உட்கொண்டு பிரபல யூடியூபர் இலக்கியா தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. சென்னை போரூரில் அவர் அனுமதிக்கப்பட்ட மருத்துவமனைக்கு போலீசார் சென்றபோது புகார் அளிக்க மறுத்ததுடன் அனைத்தும் தவறானவை என மீண்டும் இன்ஸ்டாவில் பதிவிட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹசூர் அருகே மந்தமாக நடைபெற்று வரும் மேம்பால பணி காரணமாக சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். கோபச்சந்திரம் பகுதியில் உள்ள சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலம் அமைக்கும் பணிகள் மந்தமாக நடைபெற்று வருகின்றன. இதனால் அனைத்து வாகனங்களும் சர்வீஸ் சாலையில் இயக்கப்படுகின்றன. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த பருத்திப்பட்டில் மெக்டொனால்ட்ஸில் வாங்கிய பர்கரில் புழுக்கள் கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. அய்யப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த வனிதா என்பவர் தனது 2 மகள்களுடன் மெக்டொனால்ட்ஸில் சிக்கன் பர்கர் வாங்கி சாப்பிட்ட போது அதில் புழுக்கள் கிடந்துள்ளன. இது தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. கோவையில் உள்ள தனியார் பள்ளியில் பிளாஸ்டிக் ஒழிப்பு தொடர்பாக மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அவாய்டு பிளாஸ்டிக் என்ற வார்த்தைகளை குறிக்கும் வகையில் யுவபாரதி பப்ளிக் பள்ளியைச் சேர்ந்த 950 மாணவ மாணவிகள் ஒன்றிணைந்து நின்று பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தனர்.
கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே டாஸ்மாக் கடையின் பின்புறம் முகம் சிதைந்த நிலையில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்த திருநங்கையின் சடலத்தை போலீசார் மீட்டு விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நத்தமேடு பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடைக்கு பின்புறத்தில் கொடுக்கன்பாளையத்தை சேர்ந்த திருநங்கை காவ்யா மர்ம நபர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டார். கன்னியாகுமரியில் மீனவர் வலையில் சிக்கிய 1 அடி உயரம் கொண்ட பத்திரகாளியம்மன் வெண்கல சிலையை மீனவர் வருவாய்த்துறையினரிடம் ஒப்படைத்தார். புதூர் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த ஏசுமரியான் என்பவர் கட்டுமரத்தில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றபோது அவரது வலையில் பத்திரகாளியம்மன் வெண்கல சிலை சிக்கியது. செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் அருகே மனைவியுடன் சண்டையிட்டு கிணற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்ற கணவரை தீயணைப்பு படையினர் மீட்டனர். வால்காடு கிராமத்தைச் சேர்ந்த தம்பிதுரை என்பவர் 4 பெண் குழந்தைகள் பெற்றுக்கொண்ட விரக்தியில் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி மனைவியுடன் அடிக்கடி சண்டையிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. சென்னை ஓஎம்ஆர் சாலையில் நடந்து சென்ற ஐடி பெண் ஊழியரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட கட்டட பொறியாளரை போலீசார் கைது செய்தனர். கடந்த 12ஆம் தேதி வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு புறப்பட்ட பெண் இரவு 7:30 மணியளவில் பைக்கில் வந்த இளைஞரால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானார். இதையடுத்து விசாரணை நடத்திய போலீசார் விழுப்புரத்தைச் சேர்ந்த சக்திவேல் என்பவரை கைது செய்தனர். செங்கல்பட்டில் பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை எழும்பூரிலிருந்து செங்கோட்டை வரை செல்லும் பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயில் செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் 5வது தண்டவாளத்தில் இரும்பு சங்கிலியால் பூட்டப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதனை அகற்றாமலேயே ரயிலை இயக்கிய போது முதல் பெட்டியின் சக்கரம் தடம் புரண்டது. இதனால் மற்ற ரயில்களின் இயக்கமும் தடைப்பட்டது. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பட்டாசுபாளி என்ற பகுதியில் ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் குடிநீர் இணைப்பு வழங்கப்படாமல் 3 ஆண்டுகளாக சிரமப்பட்டு வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளுக்கு புகார் தெரிவித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் வேதனை தெரிவித்தனர். கரூர் மாவட்டம் மாயனூர் பகுதியில் கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் காரும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 பெண்கள் உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விபத்து ஏற்படுத்திய கார் ஓட்டுநர் ரஞ்சித் என்பவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூரில் கணவனை பிரிந்த இளம்பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி கணவன் மனைவியாக வாழ்ந்து ஏமாற்றிய நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட பெண் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். தாந்தோணிமலை பகுதியைச் சேர்ந்த கதிரேசன் என்ற இளைஞர் தற்போது வேறொரு பெண்ணுடன் திருமணம் செய்ய உள்ளதாக பாதிக்கப்பட்ட பெண் போலீசில் புகார் அளித்துள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஓய்வூதிய மசோதா 2025 திரும்ப பெற வலியுறுத்தி சென்னையில் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்கள் சங்கத்தினர் சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. ஓய்வூதியதாரர்களை பிளவுபடுத்தி அவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் விதமாக ஓய்வூதிய மசோதா 2025 உள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். ஈரோட்டில் பேருந்தில் பெண் பயணி உடைமைகளை தவறவிட்ட சூழலில் போக்குவரத்து ஊழியர்கள் அதனை பத்திரமாக ஒப்படைத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. ஈரோட்டைச் சேர்ந்த செல்வராணி என்பவர் பரமத்தி வேலூருக்கு அரசு பேருந்தில் சென்றபோது 6600 ரூபாய் பணம், ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு உள்ளிட்டவற்றை தவறவிட்டுள்ளார். இதனை கண்ட பயணி ஒருவர் உடைமைகளை போக்குவரத்து ஊழியர்களிடம் அளித்ததாக சொல்லப்படுகிறது. சர்வதேச இரும்பு மனிதன் போட்டியில் பங்கேற்க தமிழ்நாட்டைச் சேர்ந்த நபர் தகுதி பெற்றுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த கண்ணன் என்ற இளைஞர் ஹரியானாவில் நடைபெற்ற தகுதி சுற்றில் பங்கேற்று அமெரிக்காவில் நடைபெறவுள்ள சர்வதேச போட்டிக்கு தகுதி பெற்றார். தலைநகர் டெல்லியில் தேசிய அளவில் நடைபெற்ற சிலம்ப போட்டியில் வெற்றி பெற்று சொந்த ஊர் திரும்பிய வீரர்களுக்கு ஈரோடு ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கடந்த 21 மற்றும் 22 ஆகிய தேதிகளில் நடைபெற்ற இந்த போட்டியில் ஈரோட்டைச் சேர்ந்த 15 பேர் தங்க பதக்கத்தையும் 3 வெள்ளி பதக்கத்தையும் 20 பேர் வெண்கல பதக்கத்தையும் வென்றனர். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி கடந்த 13ஆம் தேதி கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேரை வரும் 6ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்களை எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர்.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த இரு தரப்பினர் மோதிக்கொண்ட விவகாரம் தொடர்பாக ஒரு பெண் உட்பட 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கட்சியில் பதவி பெறுவதில் சுமங்கலி ராஜா, சுரேஷ் ஆகியோர் இடையே பிரச்சனை நிலவி வந்த நிலையில் இரு தரப்பினரும் மோதிக்கொண்டதாக கூறப்படுகிறது. ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை அடுத்த பூந்தமல்லியில் உள்ள தனியார் தொழிற்சாலை ஊழியர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சான்லாங் உற்பத்தி மற்றும் வர்த்தக தொழிற்சாலையில் ஊதிய உயர்வு மற்றும் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் போலீசார் நடத்திய சோதனையில் சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபட்ட 17 பேர் ஒரே நாளில் கைது செய்யப்பட்டனர். மேலும் கருவாழக்கரை கிராமத்தில் வெளிமாநில சாராயத்தை மோட்டார் அறையில் பதுக்கி வைத்து விற்பனை செய்த நபரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். திருவள்ளூரில் 11 ஆண்டுகளுக்கு முன்பு விவசாயியை எரித்து கொலை செய்து ஆற்றின் கரையோரம் புதைக்கப்பட்ட வழக்கில் 3 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு கீழ்கருமனூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ஆனந்தன் என்பவர் மாயமான நிலையில் அவரை அதே பகுதியைச் சேர்ந்த தசரதன், மணிகண்டன், குமரேசன் ஆகிய 3 நிலப்பிரச்சனையில் கொலை செய்தது தெரிய வந்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் குடியிருப்பு பகுதிக்குள் தீ விபத்து நேர்ந்ததால் மக்கள் பதறினர். பழைய பஜார் தெருவைச் சேர்ந்த மணி என்பவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என கூறப்படும் நிலையில் அவர் வீட்டில் சேகரித்து வைத்திருந்த குப்பைகளுக்குள் தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிகிறது. விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயினை அணைத்தனர். சேலத்தில் இளைஞரின் கை கால்களை கட்டி அவரது நண்பர் எரித்து கொலை செய்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டினர். காடையாம்பட்டியை சேர்ந்த ராம்குமாரை அவரது நண்பர் பிரேம் மது குடிப்பதற்காக அழைத்து சென்ற நிலையில் தீ விபத்தில் சிக்கி ராம்குமார் உயிரிழந்ததாக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளது வேதனை அளிப்பதாக உறவினர்கள் கூறினர். தஞ்சாவூர் மாவட்டம் மேலவன்னிப்பட்டு கிராமத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்றிவிட்டு சாலையை அமைக்க வலியுறுத்தி கிராம மக்கள் பெட்ரோல் கேனுடன் சாலை மறியல் செய்தனர். 30 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கிராமத்தில் சாலை அமைக்கப்பட உள்ளதாக கூறும் மக்கள் சாலை பகுதியை தனிநபர்கள் சிலர் ஆக்கிரமித்து வைத்திருப்பதாக குற்றம் சாட்டினர். சேலத்தில் உள்ள அரசு பள்ளி ஒன்றில் மாணவ மாணவிகளுக்கு வடை பாயாசத்துடன் கூடிய அறுசுவை விருந்தளிக்கப்பட்ட சம்பவம் பெற்றோர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. சமபந்தி அறுசுவை நல்விருந்து திருவிழா நடத்த பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் கொண்டப்பநாயக்கன்பட்டி அரசு தொடக்க பள்ளியில் மாணவர்களுக்கு விருந்து பரிமாறப்பட்டது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு பகுதியில் இரவு நேரத்தில் கரடி உலா வந்தது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மணிமுத்தாறு சுற்றுவட்டார பகுதிகளில் வன விலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. கரடி ஒன்று குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரிந்த நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூரில் கர்ப்பிணிக்கு காலாவதியான ORS பவுடர் வழங்கியதாக கூறி தாய் சேய் நல மருத்துவமனையை குடும்பத்தினர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வான்மதி என்ற 5 மாத கர்ப்பிணி அவினாசி சாலையில் உள்ள மாநகராட்சி DSK மகப்பேறு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு சென்றபோது அங்கு கொடுக்கப்பட்ட பவுடர் காலாவதியானதை பார்த்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பகுதியில் பேருந்து வசதி குறைவாக இருப்பதனால் மாணவர்கள் படியில் தொங்கிக் கொண்டு செல்லும் நிலை இருப்பதாக பெற்றோர் வேதனை தெரிவிக்கின்றனர். செய்யாறில் உள்ள கல்வி நிலையங்களுக்கு சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த மாணாக்கர்கள் சென்று வரும் நிலையில் பள்ளி, கல்லூரி இயங்கும் நேரங்களை கணக்கில் கொண்டு பேருந்து சேவையை அதிகரிக்க கோரிக்கை எழுந்துள்ளது. கரூரில் நடைபெற்ற இரட்டை புறா மற்றும் சாதா புறா போட்டியில் 70க்கும் மேற்பட்ட புறாக்கள் பங்கேற்றன. 3 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் முதல் பரிசாக 20,000 ரூபாயும், 2ஆம் பரிசாக 15,000 ரூபாயும், 3ஆம் பரிசாக 10,000 ரூபாயும் மற்றும் 4ஆம் பரிசாக 5,000 ரூபாயும் வழங்கப்படுகிறது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் ராஜகோபுரம் முன்பு உள்ள 16 கால் மண்டபத்தின் நுழைவாயிலை மூடியதால் பக்தர்கள் அவதி அடைந்துள்ளனர். மேலும் ராஜகோபுரம் எதிரே உள்ள சர்க்கரை குளம் மது பிரியர்களின் கூடாரமாக மாறிய நிலையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் 12வது மாடியிலிருந்து தவறி விழுந்து 4 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ஜன்னல் அருகே உள்ள ஷூ ரேக் மீது சிறுமியை அமர வைத்து தாய் காலணியை எடுக்க குனிந்துள்ளார். அப்போது உடனடியாக ரேக் மீது எழுந்து நின்ற சிறுமி திறந்திருந்த ஜன்னல் வழியே தவறி விழுந்து உயிரிழந்தது. இது தொடர்பான அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உடல்நலக்குறைவால் கவலைக்கிடமான நிலையில் இருந்த மூதாட்டியை சாலையோரம் படுக்க வைத்துவிட்டு தப்பியோடிய குடும்பத்தினரை போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தேடி வருகின்றனர். பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் நிகழ்விடத்திற்கு வந்த போலீசார் மூதாட்டியை மீட்டு அவசரமாக மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பீகாரின் முங்கர் அருகே ஓடும் ரயிலில் பயணிகளிடமிருந்து செல்போனை பறித்த திருடன் படிக்கட்டில் தொங்கியபடி சென்று கீழே குதித்து தப்பித்தான். ரயில் படிக்கட்டின் அடியில் ஒட்டி கொண்ட திருடன் ஆற்று பாலத்தை ரயில் கடந்து செல்லும் போது முட்புதரில் குதித்து தப்பிய சம்பவத்தின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. காசாவில் உள்ள நிவாரண முகாமாக செயல்பட்டு வந்த பள்ளி மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 5 பேர் கொல்லப்பட்டனர். காசாவில் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் தற்போது நிவாரண முகாம்களையும் விட்டு வைக்காமல் சூறையாடி வருகிறது. இந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் உடல்களை கண்டு அவர்களது உறவினர்கள் கண்ணீர் வடித்தனர். காசாவில் போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக ஒப்பந்தம் மேற்கொள்ள ஹமாஸ் விரும்பவில்லை என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஹமாஸ் தலைவர்கள் இப்போது வேட்டையாடப்படுவார்கள் என்று நம்புவதாக கூறினார். பசியால் துடிக்கும் காசா மக்களை காப்பாற்ற வலியுறுத்தி இஸ்ரேலில் அரபு நாட்டவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்தனர். காசா தனித்து விடப்படவில்லை மற்றும் பட்டினி ஒரு போர் குற்றம் என்று எழுதப்பட்ட பதாகைகளை ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஏந்திச் சென்றனர். காசாவுக்கு பாராசூட் மூலம் நிவாரணப் பொருட்களை அனுப்ப இஸ்ரேல் அனுமதி அளித்திருப்பதாக வெளியாகியிருக்கும் செய்தி பட்டினியால் வாடும் பாலஸ்தீன மக்களுக்கு சற்று ஆறுதலை தந்திருக்கிறது. காசாவில் பட்டினியால் இறப்போரின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் கூடி வரும் நிலையில் மனிதாபிமான உதவிகளையும் தடை செய்து இஸ்ரேல் அரக்கத்தனமாக நடந்து கொண்டது. இதற்கு உலக சுகாதார அமைப்பு கண்டனம் தெரிவித்திருந்தது. உக்ரைனில் உள்ள ட்ரோன் தயாரிப்பு ஆலையை பார்வையிட்ட அதிபர் ஜெலன்ஸ்கி ரஷ்யாவின் வான் தாக்குதலை இடைமறித்து அழிக்கக்கூடிய வகையில் 1000 இடைமறிப்பு ட்ரோன்கள் தயாரிக்க கோரிக்கை விடுத்துள்ளார். ரஷ்யா தனது வான்வழி தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. இதனால் உக்ரைன் புதிய தந்திரோபாயங்களுக்கு ஏற்ப மாற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. தெற்கு அல்பேனிய நகரமான டெல்வைன் அருகே வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட காட்டுத்தீயால் 3 பேர் காயமடைந்ததாகவும் 6 கிராமங்களில் உள்ள சுமார் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காட்டுத்தீயால் 10 வீடுகள் மற்றும் ஒரு தேவாலயம் எரிந்து நாசமானதாகவும் தீயை அணைக்கும் பணியில் 2 ஹெலிகாப்டர்கள் மற்றும் 60 தீயணைப்பு வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கியின் அண்டாலியாவில் மத்திய தரைக்கடல் பகுதியில் நிலவும் வெப்ப அலை காரணமாக பல்வேறு இடங்களில் காட்டுத்தீ ஏற்பட்டன. இப்பகுதியில் வெப்ப அலைகள் மற்றும் காட்டுத்தீ பொதுவானவை என கூறப்படும் நிலையில் சமீபத்திய ஆண்டுகளில் மாறிவரும் வானிலை முறைகள் காரணமாக மனித வாழ்வில் அவற்றின் தாக்கமும் அழிவின் அளவும் அதிகமாக காணப்படுகின்றன. கனமழையால் நியூ மெக்சிகோவின் ரூய்டோசோ நதி நிரம்பி வீடு ஒன்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதை நேரில் கண்ட மக்கள் வீடியோ எடுத்து வெளியிட்டுள்ளனர். மேலும் ஜூலை 9ஆம் தேதி ரூய்டோசோவில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் 2 இளம் குழந்தைகள் உட்பட 3 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. கம்போடியாவுடனான மோதலை தொடர்ந்து எல்லையில் உள்ள 8 மாவட்டங்களில் அவசர நிலை பிரகடனப்படுத்தி தாய்லாந்தின் தற்காலிக பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக பேசியுள்ள பிரதமர் பும்தாம் வெச்சயாச்சாய் கம்போடியாவுடனான எல்லை தாண்டிய மோதல்கள் இதுவரை 1.5 லட்சம் மக்களை வேரோடு சாய்த்துவிட்டதாக வருத்தம் தெரிவித்தார். இந்தியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியின் 3வது நாள் ஆட்ட நேர முடிவில் இங்கிலாந்து அணி 544 ரன்கள் குவித்ததன் மூலம் 186 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ளது. இரு அணிகளுக்கும் இடையிலான 4வது டெஸ்ட் போட்டி மான்செஸ்டரில் நடைபெற்று வருகிறது. முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 358 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆன நிலையில் இங்கிலாந்து அணி தமது முதல் இன்னிங்ஸில் விளையாடி வருகிறது.
டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் அதிக ரன்கள் குவித்தவர்கள் பட்டியலில் 13,378 ரன்களுடன் இரண்டாம் இடத்தில் இருந்த ஆஸ்திரேலிய அணியின் ஜாம்பவான் ரிக்கி பாண்டிங்கை இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட் பின்னுக்கு தள்ளி அசத்தியுள்ளார். ஜோ ரூட் தற்போது 13,409 ரன்கள் குவித்திருக்கும் நிலையில் சச்சின் டெண்டுல்கர் 15,921 ரன்களுடன் முதலிடத்தில் நீடிக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளில் வெளிநாட்டு டெஸ்டில் ஒரு இன்னிங்ஸில் 500க்கும் மேற்பட்ட ரன்களை விட்டுக் கொடுத்த அணி என்ற மோசமான சாதனையை இந்திய அணி படைத்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான மான்செஸ்டர் டெஸ்ட் போட்டியில் 500 ரன்களை இந்திய அணி விட்டுக் கொடுத்தது. இளைஞர் ஒருநாள் போட்டியில் இரட்டை சதம் அடித்த முதல் வீரர் என்ற சாதனையை தென்னாப்பிரிக்காவின் ஜோரிச் வான் ஷால்க்விக் படைத்துள்ளார். ஜிம்பாப்வேக்கு எதிரான போட்டியில் ஜோரிச் வான் ஷால்க்விக் வெறும் 153 பந்துகளில் 19 பவுண்டரிகள் மற்றும் 6 சிக்சர்களை விளாசி 215 ரன்கள் எடுத்துள்ளார். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் முன்னணி பேட்டரான 32 வயதான வேதா கிருஷ்ணமூர்த்தி அனைத்து வகை கிரிக்கெட்டில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக திடீரென அறிவித்துள்ளார். இந்திய அணிக்காக 48 ஒருநாள் போட்டிகளில் விளையாடி 829 ரன்களும் 76 T20 போட்டிகளில் விளையாடி 875 ரன்களும் வேதா கிருஷ்ணமூர்த்தி அடித்துள்ளார். 2017 மகளிர் ஒருநாள் மற்றும் 2020 T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டிகளில் இந்திய அணிக்காகவும் விளையாடி உள்ளார். சீன ஓபன் பேட்மிண்டன் தொடரின் அரையிறுதிக்கு இந்திய ஜோடி முன்னேறியது. சீனாவின் சாங்சோ நகரில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற காலிறுதிச் சுற்றில் ஆண்களுக்கான இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சிராக் ஜோடி மலேசியாவின் ஆங் யூ சின் டியோ ஏ ஜோடியுடன் மோதியது. இதில் அதிரடியாக ஆடிய சாத்விக் சிராக் ஜோடி 21-18, 21-14 என்ற நேர் செட் கணக்கில் வென்று அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியது. இந்திய கால்பந்து அணியின் பயிற்சியாளர் பதவிக்கு பார்சிலோனா அணியின் முன்னாள் பயிற்சியாளர் ஜாவி ஹெர்னாண்டஸ் விண்ணப்பித்திருந்த நிலையில் அவரது விண்ணப்பத்தை இந்திய கால்பந்து கூட்டமைப்பு நிராகரித்தது. ஜாவியை ஏற்க தங்களுக்கு ஆர்வம் இருந்தாலும் அவருக்கு ஆண்டுக்கு 81 கோடி ரூபாய்க்கு மேல் சம்பளம் வழங்க தங்களுக்கு நிதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷிய சிறுவனை போல் ட்ரெண்டிங்கில் இணைந்த இந்திய T20 அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் மற்றும் இந்திய மகளிர் அணி வீராங்கனை ஸ்ரேயங்கா ஆகியோரின் வீடியோ வைரலாகியுள்ளது. படகின் நுனியில் நின்று கொண்டு சிறுவன் நடனமாடியது போல் உடற்பயிற்சி கூடத்தில் சூரியகுமார், ஸ்ரேயங்கா ஆகியோர் செய்து காட்டியது காண்போரை ரசிக்க வைத்தது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி திரைப்படத்தின் கூலி அன்லீஸ்டு இசை வெளியீட்டு விழா ஆகஸ்ட் 2ஆம் தேதி சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆமீர் கான், நாகார்ஜுனா, சௌபின் ஷாகிர் உட்பட பல்வேறு முன்னணி நடிகர்கள் பட்டாளமே நடித்துள்ள இத்திரைப்படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகிறது. தனுஷின் இட்லி கடை திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் அவரது பிறந்த நாளை ஒட்டி வரும் 27ஆம் தேதி வெளியாகும் என்று படக்குழு போஸ்டர் வெளியிட்டு அறிவித்திருக்கிறது. இத்திரைப்படம் வரும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் படத்தின் வெளியீட்டை எதிர்பார்த்து அவரது ரசிகர்கள் காத்திருக்கின்றனர். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸின் வாழ்க்கை வரலாறு திரைப்படமாகிறது. பிரபல இயக்குனர் சேரன் இயக்கும் இத்திரைப்படத்தில் ராமதாஸாக ஆரி நடிக்கிறார். இத்திரைப்படத்திற்கு ஐயா என்ற பெயரிடப்பட்டுள்ள நிலையில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகியுள்ளது. அதில் மக்களுக்காக அவர் முழக்கமிடுவதை போன்றும் கிராமங்களுக்கு சென்று மக்களை சந்தித்து பேசுவதை போன்றும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் நடிப்பில் வெளியாகி இருக்கும் ஹரிஹர வீரமல்லு திரைப்படம் இங்கிலாந்தில் திரையிடப்பட்ட நிலையில் ரசிகர்களின் ஒழுங்கீன செயலால் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. திரைப்படம் ஒளிபரப்பாகி கொண்டிருந்த சமயத்தில் பார்வையாளர்கள் சிலர் பேப்பர்களை கிழித்து எறிந்தும் கூச்சலிட்டும் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதாக தெரிகிறது. அறிமுக இயக்குனர் சபரீஷ் நந்தா இயக்கத்தில் வசந்த் ரவி நடித்த இந்திரா படம் ஆகஸ்ட் 22ஆம் தேதி வெளியாக உள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. சமீபத்தில் இந்திரா படத்தின் கதாபாத்திர அறிமுக வீடியோவை படக்குழுவினர் வெளியிட்டனர். மருத்துவம், பிரேத பரிசோதனை பின்னணியில் காட்சிகள் அமைந்துள்ளதால் இந்த படம் ரசிகர்களிடம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் தட்டாஞ்சாவடி துர்கா பரமேஸ்வரி கோயிலில் செடல் மற்றும் தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. திருத்தேரில் உற்சவர் அம்மன் துர்கா பரமேஸ்வரி சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் வன்னிவேடு கிராமத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோயிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர். முத்துமாரியம்மன் கோயில் தீமிதி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் பக்தர்கள் காப்பு கட்டி விரதத்தை தொடங்கினர். இந்த நிலையில் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழாவில் பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்தி கடன் நிறைவேற்றினர். திருவண்ணாமலை மாவட்டம் பூதமங்கலம் கிராமத்தில் வடபத்திரகாளியம்மன் ஆலயத்தின் 13ஆம் ஆண்டு பால்குட ஊர்வலம் மற்றும் புஷ்ப பல்லக்கு திருவிழா மிக விமரிசையாக நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஊர்வலமாக பால்குடம் எடுத்து வந்து வடபத்திரகாளியம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து தீபாராதனை நடைபெற்றது. ஆடி மாதம் 2வது வெள்ளிக்கிழமையை ஒட்டி கரூரில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் ஆலயத்தில் தங்க தேரோட்ட நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. மேளம் தாளம் முழங்கிட கோவிலை சுற்றி வலம் வந்த தங்க தேருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே அரசநகரி அழகு முத்துமாரியம்மன் ஆலய ஆடி பொங்கலை ஒட்டி அம்மனுக்கு பூச்சொரிதல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அதில் ஏராளமான பெண்கள் பூத்தட்டுகளை சுமந்து ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு பூக்களால் அர்ச்சனை செய்து நேர்த்தி கடன் செலுத்தினர். ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் ஆடி திருக்கல்யாணம் விழாவின் 7ஆம் நிகழ்ச்சியில் வெள்ளி ரத தேரோட்டம் நடைபெற்றது. சுவாமி மற்றும் பர்வதவர்த்தினி அம்பாள் பஞ்சமூர்த்திகளுடன் எழுந்தருளி கோவிலை சுற்றி வெள்ளி ரதத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இந்த நிகழ்வில் வடமாநில பக்தர்கள் உட்பட ஏராளமானோர் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். புதுக்கோட்டை திருவப்பூர் புனித அன்னம்மாள் ஆலயத்தின் 77ஆம் ஆண்டு தேர் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் மிக்கேல் தூதர், புனித செபஸ்தியார், புனித அன்னம்மாள் ஆகியோர்களது திருவுருவங்களை வைத்து சிறப்பு பூசைகள் செய்யப்பட்டு பவனி நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் புனித அல்போன்சா ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஆடம்பர கூட்டு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே கொரநாட்டு கருப்பூரில் உள்ள புனித அன்னம்மாள் ஆலய 107ஆம் ஆண்டு திருவிழாவின் தேர் பவனி வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான கிறிஸ்தவர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி புனித அன்னம்மாளை வழிபட்டனர். அசத்தல் பவர் மற்றும் புது அம்சங்களுடன் கூடிய புதிய CP125 ஹானர்ட் மாடல் பைக்கை ஹோண்டா நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. இந்த பைக் 0 இருந்து 60 கிலோமீட்டர் வேகத்தை வெறும் 5.4 வினாடிகளில் எட்டிவிடும் என சொல்லப்படுகிறது. இதன் முன்பதிவு வரும் 1ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் அன்றைய தினமே பைக்கின் விலை அறிவிக்கப்படும்.